எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் ஊறுகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் M&M சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டை அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. M&M சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபெல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். நீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். ஐபை பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்கப் போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது மாட்டை திருடி விடலாம். என் சரியான கேமரா. சில செல்விகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள். என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை.
இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள். நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள், உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன். மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள் வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன், ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. கிண்ணம் கருத்துக்களில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது? மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? ஆச்சு. These are அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். ஜோயாக இருக்கு. என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் இல்லை. ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்ல. அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம். பரிசையாதலைகள் என்னிடம் வந்தார். இப்போதே அரிப்பு. அப்பா, மாலை வணக்கம். இது உங்கள் ஆர்டர். நன்றி. அரே, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஐயோ, என் அறைக்கு தேவையான எல்லாவற்றையும் உட்படுத்தி பேக்கேஜ் செய்ய வேண்டும். சிறிய அவி, எனக்கு சில மரத்தண்டுகள் வேண்டும். நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். காத்திரு. நீங்கள் ஒரு பெட்டி. நண்பா, நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நீளமானது ஒன்று உள்ளது. சூப்பர். அற்றில் இருக்கிறது. ஓ, நான் விழுந்து விட்டேன். ஆனால் மீண்டும் நான் சீரானவராக உள்ளேன். தொடங்குவோம். ஆமாம், சரியாக இருக்கிறது. அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. அற்புதமாக இருக்கு. அடுத்ததுக்கு போகலாம். சிதைந்த படுக்கையை சரி செய்ய வேண்டும். நான் எனக்கெனவும் ஒரு அறையை இப்படி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் சில பொன் பொருட்களுடன் இதோ வழங்கல். இது எனக்காக. நான் சொன்னேன் உங்களை பார்க்கலாம். கொல். அப்பா, 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 என் சரியான அறையை உருவாக்க தொடங்கலாம். நம்ப முடியாதது. இத பாருங்க. நிறுத்து. போகலாம். மிஸ், உங்கள் அறையை பார்த்துக் கொள்ளுங்க. சிறப்பா இருக்கு. ஆம், இப்படிதான் சிறந்தது. நன்றி. சரி, நன்றி நண்பர்களே. பை பை. நான் இப்பொழுது மக்கள் அறையில எப்படி இருக்கிறேன்? இங்கு மிகவும் வெறிச்சோடி இருக்கிறது. நான் உள்ளே ஏதாவது சேர்க்க வேண்டியது மட்டும் உறுதி. நான் ஏதோ யோசித்துள்ளேன். என்னோட ரெயின்போ மாடிகளை தேவையா? பெரியது. இது கூட சரியாக இருக்கும். இப்போது என் படுக்கையின் கீழ் உள்ள சேரையை அலங்கரிக்க போகிறேன். முதலில்
அழகாக இருக்க கர்டன்ஸ் வைத்து உண்ணுவோம். இப்போது சுவர்களை வண்ணம் செல்லுமிழ்கு காலம் வந்துவிட்டது. எனக்கு சிறந்த யோசனை உண்டு. ஆட்போர்டிலிருந்து சில வடிவங்களை வெட்டி கொள்வோம். நான் ஒரு பூ மாதிரியான வடிவம் உருவாக்குவேன். இதோ என் பெயிண்ட். என்னிடம் இருக்கு வெள்ளையும் மஞ்சளும் ஒரு தூரிகையும். என் சுவற்றை உருவாக்குவோம். இது அழகாக இருக்கும். முடியவில்லை. அருமையிலே அருமை. முடிவடையும் நேரம் முடிய போகிறது. என் இரவடி ஒளியில் என்ன உள்ளது என்பதை பார். வாவ், எனக்கு பல ஒன்றுகள் இருக்கிறது. எனக்கு தியா என்னிடத்திற்கு வந்தாள். எனக்கு மரக்கயிறுகளை உருவாக்கலாம். நான் என் அழகான இடத்தை அங்கே என் ஆரிகாமி மரத்தில் வைத்திருப்பேன். போய் வருகிறேன். நன்றி பார்த்ததற்கு. இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் நாற்றம் உள்ளவை. நண்பா, செய்வேன். என்ன நிமிடம். இன்னொரு யோசனை. எனக்கு எவ்வளவு காலுறைகள் இருக்கின்றன பாருங்கள். அதை ஒன்று திரட்டுகிறீர்களா? பாருங்க, எனக்கு இப்போது ஒரு கம்பளம் இருக்கு. சரி, இது சிறியதாக தான், ஆனால் அது வேலை செய்கிறது. காத்திரு, எனக்கு மேஜை துணி உள்ளது. நான் எனக்கு ஒரு ஊஞ்சல் செய்வேன். அதில் படுத்துக் கொள்வது குளிர்ச்சியாக இருக்கும். இதை இங்கே கட்டுகிறேனா? பறந்து வா. எவ்வளவு வசதியாக. இப்போதே மோசமா இருக்கிறது. ஹலோ சோனியா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். வா, என்னுடைய புதிய அறையை சரி செய்யடி. அது நீயா? ஹலோ விருந்தினர்களே, உள்ளே வாருங்கள். எனது உதவிச்சாலைக்கு வரவேற்கிறேன். பை பை ஜூலி. அவள் இங்கே அனுமதி பெறவில்லை. ஓ ஓ, நீங்க ரொம்ப குளிர். காலை பஜையில வரைக்கும் இங்கே விடியுங்கள். ஆமா அரசுகளே, எனக்கு இந்த பெண்கள் தேவையில்லை. நான் என்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன். போடை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, கோகோ கோலா பாட்டிலை எடுத்துக்கொள். எவ்வளவு இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன். அப்படியா? நம்ம நல்லதொரு விஷயம் உருவாக்க ஆரம்பிக்கலாமா? இந்த குப்பை ஒரு சிறந்த மேசையை உருவாக்குகிறது. என் பேக்கில் என்ன இருக்கிறது? டெடி கரடியா? அவன் பழையவன், ஆனால் உலகின் அழகான கரடி அவன்தான். மேலும் எனக்கு சில மிட்டாய்களும் இருக்கின்றன. பிரிட்டனிக்கு அது இல்லை. என்ன? அவ சந்தோஷமா இருக்க முடியாது. பெண்களே, அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ இங்கே வாழும் ஒரே ஒருவர் அல்ல. நான் பாதுகாப்பை அழைக்கிறேன். ஒரு காதில் வாசிக்கிறது, மற்றொன்று காற்றில். ஓ, காவலர் வணக்கம். இங்கே உள்ளன. மோசமான சத்தம் இங்கே. அண்டை வீட்டாராகினால் புகார் வருகிறது. செய்ய முடியாது. பெண்களே, அதை நான் கவனிக்க மாட்டேன். பாடி. ஓ ஆ, வணக்கம். நீங்க காதுல போடுவதற்கான பொருட்களை வாங்கலாம். மன்னிக்கவும். மன்னிக்கவும். ஏய், அதுதான் நியாயமில்லை. என் கூட யாரும் உதவ மாட்டார்கள். இது தெளிவாக உள்ளது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவேன். ஒரு பாலூன பீப்பாய்த்து என்னை ஒரு டிஸ்கோ உருளையாக மாற்றிக்கொள்வேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அந்த ஜொலிக்கும் பொருட்களை பாருங்கள். வா, சேர்ந்து எனது படகோப்பு சுண்டி ஒட்டி விடுவோம். நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஆகிறது. எம்யா, இந்த ஸ்பெயின் பார்ட்டி போகலாம். ஓ, பெண்களே வணக்கம். என்ன என்ன? அவனுக்கு அது பிடிக்கும். என்ன? ஓ, இது ஒரு சின்ன எலியே. சின்னது ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் இதை ஏன் கையில எடுத்துக்கொள்கிறேன். நாம இருவரும் சேர்ந்து வாழப்போகிறோம். இது இனி எனது செல்லியாக இருக்கும். உனக்கு மிக்கி என்று பெயர் வைப்பேன். அப்போ உனக்காக கார்ட்போர்டு வீடு செய்யறேன். ரெடி. இப்பொழுது உங்கள் வீட்டை மேலும் வசதியாக செய்ய அலங்கரிக்க வேண்டும்.
வார்த்தைகளை கண்ணாடி கதவிற்கு பிணைப்பதில் தீங்கு ஏதுமில்லை. அது அருமை. ஓ, அவளுக்கு ஒரு சுன்னி கையிலாச்சு. எனக்கு யாரும் இல்ல. எனக்கும் ஒரு செல்லம் வாங்கணும். அப்பாவிட்ட கேக்குறேன். நாம இருக்கோம். ஹலோ. அழகு. தொடுக்காதே. இது என்னை சேர்ந்தது. சரி சரி, என்ன ஒரு அழகான ராஜகுமாரி. இங்கே வாருங்கள் செல்லமே. உங்களின் புதிய இல்லத்தை காட்டுகிறேன். உனது முடி சீர செய்ய அனுமதி கொடு செல்லமே. நீ உலகத்திலேயே அழகான நாய். நிச்சயமாக உனக்கு சில முன்னாள் அணிகலன்கள். தங்க தொலைபேசி. வாவ், ஹே குதுங்க நாயகியை காதலிக்கிறானா? அப்படியானால் அத்விதமாக அற்புதமா இருக்கு. ஹே, என்ன செய்கிறீர்கள்? நாயகி நாயகி. வணக்கம். இல்லை, மிக்கி மவுஸ். என்ன ஒரு அழகான ஜோடி. பெண்கள், நீங்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன். நான் தயார் செய்யப்பட்ட டோனட்ஸ் எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் இனிப்பானவை, ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை. அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம். ஒரு வேலை செய்வோம். தயார். இந்த டோனட் வகைகள் என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. பாட்டி, இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது. அதை சூடாக்கி போடு. அருமை. இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள். எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது. பாட்டி, சூடாயிரு. இல்லை, என்னோட முடி. பாட்டி, நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஓ, வாங்க. இது பயிற்சியாக இருந்தது. கொஞ்சம் சிறு ரவைகள். ஆமாம். அரே, ஒரு ஷாட். சாந்தமாக இரு டேனி. அது ஒரு ஷாட்டுக்காக அல்ல, அதை எனக்கு சாக்லேட்டுக்கு தேவை. பெருமையானது. இப்போ நம்ம டிரான்ஸ்ட்ரை சாக்லேட்ல நிரப்ப போறோம். அவை மிகவும் சாகசமானதாக இருக்கும். ஓ ஆமாம், அற்புதம். அது டோனட்ஸுக்கும் இது செய்யறது. இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை. உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். இது மிக சார்ந்தது. அற்புதமாக மணக்கிறது. சோ நான் அனைத்து டோனட்டுகளையும் கூர விளக்கில் வைக்கிறேன். சரியானது. ஷேப், நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள்? நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்து விட்டேன். அதை பியாத்தி இருக்கும் மூடுத. சரியானது. இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம். இது அருமையாக மணக்கிறது. டோனட்டை அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லா ஊற்றுகிறேன். இது எந்த சாக்லேட் சிரப்பியும் அருமையாக இருக்கும். அழகா இருக்கு. அடுத்தது சிவப்பு ஸ்பிரிங்கிள்ஸ். இது ஏற்கனவே ருசியாக இருக்கும். அப்படியானால் நான் முடித்து விட்டேன். அதை முயற்சி செய்யுங்கள். எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது மிக பெரியதாய் உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே. அஃபம், ருசியாக இருக்கிறது. இதுவா? அப்படின்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்லேட் வாசனை போல இருக்கிறது. ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. மோசமல்ல. அது என்ன? என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள். அற்புதம். நன்றாக. யாரு ஜெயிக்க போறாங்க? சமையல்காரர், நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது.
ஆம், நான் ஒரு வேலைக்காரர். வேற எப்படியாவது இருக்க முடியாது. இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் செய். ஓ, என்கிட்ட ஒரு ஜார் நூடெல்லா இருக்கிறது. இதையுடன் ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம். அனைவருக்கும் நூடெல்லா பிடிக்கும். ஷேக், இது விசித்திரமாக இருக்கிறது. அட, உங்களால் என்ன? நாங்கள் பால் மற்றும் எம்ஸ் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் நுடெல்லா கொண்ட ஜாரில் இடல். அடுத்தது கலக்குவதற்கு. அற்புதம். கூழ்மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதை மிக்சியில் போடுகிறாள். நன்றாக உள்ளது. அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை அனைத்தையும் கலக்கவும். ஓ, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இதை ஒழித்துவிட வேண்டும். ஓ, நன்றி டேனி. பாருங்கள், இங்கே சென்றோம். எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆற்றில் வைக்கிறோம். அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம். அதில் குச்சிகளை வைப்பது அவிஸ்வசனீயம். இது சுவையாக இருக்க போகிறது. எப்படியாயினும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ல மூடப்பட வேண்டும். இந்த வண்ணமயமான பாறைகளை பயன்படுத்துவோம். அச்சே, recruit எவ்விதமான carrots you're spraying. அதுவே பிங்க் சிவப்பு நிறங்கள் உள்ளன. அதை உருகச் செய்யவான் அக்கினியும் தேவை. இது அருமை. இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்ல ஊறுவதாக. இந்ததை நான் காதலிக்கிறேன். பாப்பாவும் இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன். அதை பிளேட்டில் வைக்கிறோம். அப்புறம் வாயிலா பள்ளி. நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப். உண்மையில இன்னும் 2. அருமை. அடுத்தது சாக்லேட் முட்டை. அதை தேய்க்கலாம். அற்புதம். தொடர்பதை பார்ப்போம். மேலே சில சாக்லேட் சிரப்பிட்டு ஊற்றுகிறேன். அனைத்தையும் உரைகட்டுவதை. இதை கவனியுங்கள். ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர். என் யோசனை எப்படி இருக்கு? என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன். நிச்சயமாக சுவாரஸ்யமானது. குளிர். ஓ, என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது. பார்ப்போம். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள். அதுக்கு சரி. அதை பாருங்கள், நான் கணிக்கிறேன். சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆமா, சரி. மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம். அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, பிடித்திருக்கிறது. இந்த ஒன்றை பற்றி என்ன? அடடா, பாப்சிகிள்ஸ். முதலாவதாவது என்னை முயற்சிக்கிறேன். ரொம்ப சுவையானது. இரண்டாவது அதைவிட சிறந்தது. அற்புதம். ஓ ஓ இது என்ன? நான் ஐசியை குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை. நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்காக அது செய்ய மாட்டேன். ஓ, நான் இதை இனிமேல் செய்ய விரும்பவில்லை.
வெற்றி பெறுவோர் பார்ட்டி. இது எனது வெற்றியை கொண்டாட என் நேரம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த முறை நான் கிடைச்சிடு ஸ்டிக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டிக்குகள். நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன். அதை நன்றாக செய்யலாம். இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார். நன்றாக உள்ளது. ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது. மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார். அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன். இவை சிறப்பாக தோற்றமளிக்கிறார்கள். இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள். அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அவற்றை கேக் மேல் வைப்பது. En stylish muffin som chamas dagens. Amber sark with the carrots. இதன் மீது சில சாக்லேட்டை ஊற்றுகின்றேன். இது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சாக்லேட் குச்சியர் சாதனம். சின்ன ரொட்டிகள் செருக நான் போறேன். அருமையாக இருக்கிறது. For now. They're for him. அற்புதம். என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? சூப்பர். ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும். முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும். சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன. அவரை பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு பொர்னர் தேவை. இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன். நான் அதை செய்தேன். இருக்கிறது. அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம். அப்பா பாத்தீங்களா? இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது. மேல் பக்கத்துல வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ். அனைத்தும் முடிஞ்சு விட்டது. அழகானது. நன்றி பாட்டி. வாவ், நீங்க நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம். அதுவே நல்லது. ஆனால் அது ரொம்ப எளிது. வாக் சாக்லேட் மஃபின்கள். இதை எப்படி முயற்சிக்கலாம்? பாட்டி, அடுத்து போகின்றோம். இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது. அதை முயற்சி செய்மா. ஆஹா, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன். இதையும் சாப்பிட விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர். ஆம், நான் வென்று விட்டேன். ஓ மை காட், அருமை. நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில் மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் பார்ப்பதற்கு ஐயோ, ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறேன்? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீப மிரட்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி,
நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. இருக்கிறது சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம். இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும் எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை தொலைத்துட்டேன். இப்போ ஒரு தொலை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி, இது மிகவும் சுவையாக மக்காக்கி ராய்டு ஊற்று பார்க்கலாம். ஆச்சரியம், இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன, நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன, எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்து விட்டேன். இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாப்பிட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. சாக்லேட் வாய் பற்றி செல்கிறது. என்ன, இது அற்புதம் என்பதை இன்றி எனக்கு சந்தேகமில்லை. எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாய் என எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும் சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல் இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ, சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியா இருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வா, ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம்.
நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகும் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக கத்த முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. இதை பார்க்க அருமையாக இருக்கிறது. இனிமேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களைப் போலே நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. தெளிவு. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் சுவை கேஸ் பார்ட்னர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம். நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ அப்படியா? அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய் சூசி? கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை சந்திப்பீர்கள். எதையும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பாணாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்த மதிப்பீடு. ஏதாவது மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு. சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்ட விடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை. மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை. இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம், வாவ், கோகா கோலா. வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோகோலி? அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர் சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை. சூப்பர். இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம். அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை. இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி. ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து.
அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ நிறுத்து, சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ, ஓ, நீங்களா இங்கே வந்து விட்டீர்களா? அருமை. நமது சமையல் சவாலை தொடங்கலாம். இது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பூனை வடிவில் கேக் மூலம் தொடங்கலாம். அருமையான யோசனை. சமைக்க ஆரம்பிப்போம். எனக்கு சாக்லேட் வேண்டும். சுமார் 100 பார். அது போதுமானது. வாவ், அருமை. நானும் அதை செய்ய விரும்புகிறேன். எனக்கு 100 டைல்ஸ் வேண்டும். ஏய், இது ஏன் வேலை செய்யவில்லை? ஓ, நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி, ஆம், இது உண்மையில் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் இது அந்த சமையல்காரர் திறமை. இப்போது கத்தியை எடுத்து எல்லா கூடுதலையும் வெட்டி விடுவேன். பாருங்கள், இங்கே நமது சிறிய அழகான பூனைக்குட்டி. இப்போ நான் இதை 2 துண்டுகளா வெட்ட போறேன். பின்னர் ஒரு பாத்திரத்துல சில கிரீம் சேர்க்க போறேன். இந்த கேக்கை நேரா இந்த பாத்திரத்துல நசுக்கி கலக்க போறேன். Aha, pretends Chunkus Aeroportsna. Sie birthday பயங்கர கரண்டியம் வீசுது. எல்லாவற்றையும் நமது பூனை வடிவங்களில் வைக்கிறேன். அதை மூடு. மற்றும் இதோ நாம் செல்கிறோம். அற்புதம். இது என்ன? பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, ஏன் நன்றி. அதை உங்களிடம் எரிஞ்சதுக்கு மன்னிக்கவும். நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். இது என்ன? விசித்திரமாக இருக்கிறது. என்ன செய்கிறாய் செலமே? சரி, எனக்கு இந்த கோகா கோலா பாட்டில தேவைப்பட்டது. நான் தேவைப்படும் கேக்கை பிழிந்து எடுக்க அது வேலை செய்தது. இதிலிருந்து என் பூனைக்கு ஒரு தலை மற்றும் ஒரு வால் உருவாக்குவேன். நுடல்லாவை ஊற்றுங்கள். எனக்கு நுடல்லா மிகவும் பிடிச்சோம். அடுத்ததாக எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும் மற்றும் உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்க வேண்டும். என் கேக் மிகவும் அழகாக இருக்கும். அத பாருங்கள், என் பூனை மிகவும் அருமையாக இருக்கிறது. ஓ சரி, நான் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறேன். பாட்டி, நன்றி. இங்கே உங்களுக்கு நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். பூனைக்குட்டியை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள், அது தனது பாத்திரத்தை விரும்புகிறது. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் சமையல்காரர்? மோசமாக இல்லை, ஆனால் என் கேக் நிச்சயமாக சிறந்தது. பெல்லா உங்களுக்கு மதிப்பீடு கொடுக்கட்டும். வாவ், நீங்கள் உண்மையிலேயே இந்த கேக்குகளை எல்லாம் எனக்காக செய்தீர்களா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, இந்த பூனைக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது சாக்லேட் மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, மேலும் எனக்கு உள்ளே உள்ளதை மிகவும் பிடிக்கும். ருசியாக உள்ளது. கொண்டு செய்யப்பட்ட கேக் நேரஸ் வந்துச்சு. இது குளிர்ச்சியாக தெரிகிறது. வெட்டு மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. முந்தைய கேக்கை விட இது இன்னும் சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். அப்படி என்றால் மீதம் உள்ளது இந்த கேக் மட்டுமே. ஓ, இந்த பூனைக்கு பாருங்கள். வாவ், வெட்டு அற்புதமாக உள்ளது. ருசியானது நண்பா. வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, நன்றி பெல்லா. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இப்ப நான் ஒரு பாத்திரத்தை பூனையின் கால் வடிவத்தில் செய்வேன். இவ பூனையின் கால்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு கால் உள்ளது. அது ரொம்பவே மிருதுவானது. அது மன அழுத்தத்தை குறைக்கும். அது தட்டில வைக்கிறோம். முடிஞ்சத இல்ல ஜில், பெல்லாவுக்காக சாப்பிடக்கூடிய ஏதாவது சமைக்கணும். அதை நீங்க சாப்பிட முடியாது பாருங்க. அடடே, சரி, நான் வேற ஏதாவது செய்வேன். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ளன, ஆனால் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்வேன்? நான் எனது ஒன்றை சாப்பிடக்கூடியதாக செய்வேன். என்னிடம் ஒரு அச்சு உள்ளது. சரி, கால் தடங்கள் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். எனவே நான் பபிள் கம் சிரப் சேர்க்கிறேன். அது அவளின் பிடித்த சுவை. இப்போது கொஞ்சம் பால் ஊற்றுவோம். ஆமாம், அது வெள்ளையாக இருக்க வேண்டும். எனக்கு உடனே பால் வேண்டும். இப்போது அதை வெளியே எடுக்கிறேன். இத பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. இத நீங்க சாப்பிடலாம். இது வேலை பஞ்சது. ஜில், அது நீயா? எப்படி நீ தைரியமா இருக்கிற? காற்று, அது ஒரு நல்ல வடிவம். எனக்கு அது தேவை. இப்ப எனக்கு சில வெண்மைகள் தேவை. அப்புறம் சர்க்கரை.
அதை அடித்து கலக்கவும். இங்கு ஒரு காற்றோட்டமான மேகம் இருக்க வேண்டும். அதுபோல சில சொட்டு சிவப்பு நிறம் சேர்க்கவும். சொன்ன நிறமூச்சி ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஓ, அது எனக்கு போதும். இதையெல்லாம் கலக்கவும். வெள்ளைகளில் ஜெலட்டின் சேர்க்கவும். அதுதான். இது வந்து அழகா இருக்கும். ஓ, அதை பாருங்கள். எனினும் நான் இன்னும் ஸ்டெப்பை சென்ன போறேன். ஓ, நான் இன்று மாவை தயாரிச்சேன். அது ரொம்ப அழகாவும் உள்ளது. இதை பாருங்க. நான் கால் வடிவத்தை உருவாக்க போறேன். இப்ப நான் அதை சமைக்க போறேன். சின்ன நெசவு பண்ண நேரம் உள்ளது. ஓ, நான் ஏற்கனவே ஒரு முழு மஃப்லர் நெசிட்டேன். கால் வடிவம் கூட தயாராகி இருக்கணும். அதை சரி பார்ப்போம். ஆம், சரியானது. சரி, இந்த மஃப்லர் உனக்காக. ஜில், நான் உனக்காக ஒரு மஃப்லர் நெசவு செய்தேன். ஓ, அப்படியே அதை உன் கழுத்தில சுற்றி விடுகிறேன். அருமை. நீ எப்போதும் குளிர்காலத்தில் குளிர்ந்திருக்க மாட்டாய். என் பஞ்சத்தை எடுத்துக் கொள்ளட்டுமா? ஜெல்லி சேர்க்க என்னையும் தடுக்க எதுவும் இல்லை. அந்த பைய பாருங்க. ஒரு வாசனை பாப்பேன். வா, ரொம்ப சுவையா இருக்குது. கண்மணி, இதை முயற்சி செய். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ் வாவ், சிகரெட் இந்த சாமங்கள் இருக்கின்ற. நான் இதை யோசிக்க போறேன். இதோ இதன் சுவை எப்படி இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு பிடித்தது குளிர். இங்கே என்ன? இது ஒரு ஃபை போல தெரிகிறது. நான் ஒரு துண்டை உடைத்து இந்த ஜாமில் போட வேண்டும் போல் இருக்கிறது. சூப்பர். இத முயற்சிப்போம். சுவையா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. சரி, கடைசி கால் மட்டும் மீதம் இருக்கு. இது இன்னும் மிருதுவா இருக்கு. இது மார்ஷ்மெல்லோ போல இருக்கு. எவ்வளவு குளிர். வாவ், அத பாருங்க. அற்புதம். ரொம்ப இனிமையாவும் ருசியாவும் இருக்கு. இது முடிவாகிச்சு. இந்த வெற்றி பெறுது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. எனக்கு சந்தேகம் கூட இல்லை. நான் தான் சிறந்தவன். இப்போது எனக்கு பூனை வடிவில் ஜெல்லி வேண்டும். சோ, இது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கிண்ணம் தேவைப்படும். And several different crowds. ஆமாம், இப்போது 2 ஸ்பூன் கோகோ சேர்க்கவும். இது சாக்லேட் ஆக இருக்கிறது. இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். மிக கவனமாக. அருமை. இப்பொழுது எல்லாவற்றையும் அச்சில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது. மற்றும் எல்லையிலிருந்து முழுவதும் இருக்கு. நான் தான் முழு கலவையையும் ஊற்றி விட்டேன். இப்படி இதை குளிர்விக்கணும். இதோ என் மினி ஃப்ரீசர். ஓ, கொஞ்சம் காத்திருக்கலாம். ஏன் இது மூடப்படவில்லை? வா, மூடு. ஓ, அவள் சரியா இருக்கிறாளா? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, எனக்கு இன்னொரு திட்டம் இருக்கிறது. நான் குளிர்சாதன பெட்டியை திருப்பி அச்சை இப்படி வைக்கிறேன். இது வேலை செய்தது. உங்களுக்கே என்ன? ஓ, காத்திருங்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. எனக்கு நுடல்லாம் இருக்கிறது. அதை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்தது நான் பூனை விழுந்து எடுப்பேன். இத பாருங்க ஜெல்லி. இத நேரா இந்த நுடல்லாக்கு வைக்கவும். இப்போ நான் பூனை ரொம்ப குளிர்ச்சியா வந்தது. பெல்லா இத பாராட்டுவா. அதுதான் அப்பா, அந்த அழகிய பாருங்கள். சமையல்காரர், எனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? அது அருவருப்பாக தெரிகிறது. இல்லை, அதை பற்றி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா சரி பாட்டி, என் ஜெல்லியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சோகத்தை பார்க்க முடியவில்லை. நன்றி சமையல்காரர், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமாம், நான் இன்னும் சிறப்பாக ஒரு முறை சமைப்பேன். எனக்கு மீண்டும் பால் தேவைப்படும். அடுத்தது சர்க்கரை மற்றும் கொஞ்சம் கோகோ தேவைப்படும். அம்மா, நீ என்ன பண்ற? இத தடுக்க ரொம்ப கடினம். பூனம் ரொம்ப அழகா இருக்குது. இது அற்புதமா இருக்குது.
வாவ், ரொம்ப குள். ஆம், நான் உண்மையில ஒரு மேதை. நான் இன்னொரு பூனை செய்தேன். நாங்க அதை சர்பத்துல வச்சோம். இந்த அழகான பூனைக்குட்டியை பாருங்கள். இது நிச்சயமாக தயாராக உள்ளது. ஜில், நீ அங்கே என்ன செய்கிறாய்? எனக்கும் ஒரு பூனை வேண்டும். அதை பகிர்ந்து கொள்வாயா? ஏன் அப்படி இருக்கும்? நான் அதை கொடுக்க மாட்டேன். சரி, நன்றி நன்றி டேசியோ. நீங்கள் மிகவும் தாராளமானவர். மீண்டும் நாங்கள் ஜெல்லி கொண்டுறோம். சர்க்கரை, பால் மற்றும் கோகோ. ஆஹா, அவங்க ஜெல்லியால் மயக்கம் அடைந்திருக்கிறாங்க போல. நான் நேரத்துல அதை செய்ய முடியும் என்று நம்புறேன். இப்போ நான் சாக்லேட் சிரப்பை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். ஆமா, அப்படியே. இப்போ ஒரு இளஞ்சிவப்பு பூனை மேலே வைக்கிறோம். என்னிடமிருந்து இதை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். நான் இதை பெல்லாவுக்கு மட்டும் தருவேன். அவளை இதை சுவைக்கட்டும். இதோ பெல்லா, சுவையாக சாப்பிடு. வாவ், இவை அதே பூனைகள். அவற்றை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள். நான் அதை என்றென்றும் பார்த்திருப்பேன், ஆனால் நான் அவற்றை எல்லாம் முயற்சிக்க விரும்புகிறேன். இது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். பிங்க் ஒன்னோட தொடங்குவோம். ஒரு துண்டு எடு. வாவ், ருசியானது. இப்போது சாக்லேட் பூனையின் சுவையை மதிப்பீடு செய்வோம். காதுடன் தொடங்கலாம். ருசியாக இருக்கிறது. இப்பொழுது கடைசி பூனை. தட்டுல என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது அற்புதம். ஜில், நீ வென்று விட்டாய். ஹூரே, இது எனது முதல் வெற்றி. மூன்றையும் நான் செய்ததில். ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி களைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வேறெங்கு கத்தாதே. இல்ல. ஓ இல்ல, என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள், எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஆ ஆ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். ரசமானது. பார், இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞர் ஆகிறேன். போக்கலாம். சரி, என் நெய்சார் அட்டை எடுத்துக்கொள். அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய். இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா, போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்!
வாவ், நீ எப்படி அது செய்தாய்? ஓ இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட், விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன். மேலும் என் பரிணீவர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன? இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ், இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்கேட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ், சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா, பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். ஹோம், கொஞ்சம் கூடுதலாக. இல்லை, தயவு செய்து. இது உருகுகிறது. எல்லாமே சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம், நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்ப சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன? இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா. ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சமைக்கிறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து மூடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோடு நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது.